தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பாதுகாப்பையும் தந்து என் சமாதானத்தால் நிரப்புவேன். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களின் மிகப்பெரிய கவலையும் பிள்ளைகளின் எதிர்காலமும் அவர்களின் கீழ்ப்படிதலும் தான். என் பிள்ளையின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று பயப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கவலையை என்னிடம் விட்டுவிடுங்கள். உலகத்தின் கல்வி அறிவை கொடுக்கும், ஆனால் கர்த்தருடைய போதனை வாழ்க்கையை சீர்படுத்தும். சாமுவேல் சிறு வயதிலேயே கர்த்தரால் போதிக்கப்பட்டு வளர்ந்தான். அவன் இஸ்ரவேலையே தாங்கும் தூணாக மாறினான். அதுபோல உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே போதித்து வழி நடத்துவார். கர்த்தர் ஒரு பிள்ளையை பொறுப்பெடுத்து கொண்டால் எந்த தீய சக்தியும் அவர்களை நெருங்க கூட முடியாது. உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர். அவர்கள் பெரிய பதவிகளை அடைவார்கள். குடும்பத்திற்கும் பரலோகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்பிக்கையோடு இருங்கள். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உன்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு போதித்து வழி நடத்தும். எல்லா தீய சக்தியிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.